20ஆம் நூற்றாண்டின் பக்தி இலக்கிய படைப்பாளிகளில் குறிப்பிடத்தக்கவர். இவர் தனது பக்தி பாடல்களால் தமிழ் இசைக்கு ஒரு புதிய எழுச்சியினை தோற்றுவித்தவர். 20ஆம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுகளில் வேற்றுமொழி கீர்த்தனைகளுக்கு பாடலின் பொருள் விளங்காமல் வெறும் ராகத்திற்காகவும் இசைக்காகவும் தலையாட்டி வந்த தமிழ் மக்களுக்கு எளிய மொழியில் இனிய தமிழில் தமிழ் இசையை அறிமுகம் செய்து வைத்தவர். இவர் தமிழ் இசைக்கும் இறை உணர்விற்கும் இடையே பாலமாயிருந்தவர். இவர் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பெற்ற உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். ஏறக்குறைய 4000 பக்தி இசைப்பாடலுக்கு மேல் இயற்றி சாதனை படைத்தவர். இவர் 20க்கும் மேலான சிறந்த வடமொழி தோத்திரப்பாக்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அவற்றுள் பம்பாய் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் என்ற ஒரு அருமையான சுப்ரபாதம் வெளியிடப்பட்டது. அந்த ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் அன்றே 1,00,000 ஒளி நாடாக்கள் விற்றதனால் தங்கத்தகடு விருதினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இவர் திரை இசை பாடல்கள், மொழி மாற்ற பாடல்கள், கவிதைகள், சிறப்பு சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், பக்தி பாடல்கள், தனிப்பாடல்கள் இயற்றுதல் போன்ற பல சிறப்பு திறன்களை கொண்ட பன்முக ஆளுமை படைத்தவர். ஆம், இவர்தான் கவிஞர் கலைமாமணி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். இவரை பற்றி நினைவு கூறும் நிகழ்ச்சிதான் இந்த இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் என்ற நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தமிழுக்கு ஒரு ஊவேசா, இசை மெட்டுக்கு ஒரு ஊபேசா. இவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் மட்டுமல்ல, உலகம் பேசும் சண்முகம். ஆம், உளுந்தூர்பேட்டை சண்முகம் எனும் உயரிய கவிஞரேறு இசையோடு இசையில் வாழ்கிறார். இசை தழுவும் என் திசையில் வாழ்கிறார். இப்படிப்பட்ட அருமையான ஒரு கலைஞரின் நினைவலையை தான் இன்றைய தினம் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மனிதர்கள் பூமியில் பிறக்கிறோம், வாழறோம். நம்மளுடைய காலம் முடிந்ததும் பூமியை விட்டு நம்ம மறைந்து போகிறோம். ஆனால் வெகு சில மனிதர்கள் மட்டுமே அவர்கள் காலம் முடிந்தும் கூட அவர்களுடைய படைப்பின் மூலமாக நம்மிடத்தில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அருமையான கலைஞர்கள் பற்றின நினைவலைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். வெறும் நான் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறது இல்லைங்க. அந்த கலைஞர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள், இந்த மாதிரி அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கிடையே நிகழ்ந்த அருமையான உரையாடல்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழகான நினைவுகள் எல்லாத்தையும் அவர்களோடு சேர்ந்து நம்மளும் அனுபவிக்க போகிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்ம செல்லலாமா? இந்த இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியின் முதல் விருந்தினராக எந்த கலைஞரின் நினைவலைகளை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தாய்மொழி செம்மொழியாம் தமிழ்மொழி, இதை வளர்த்த பெருமை இவருக்கு இருக்குது. அந்த காலத்தில் பக்தி பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே கீர்த்தனைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட இருந்த பாடல்களை எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகான வரிகளில் நமக்கு 5000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை கொடுத்த பெருமை இவருக்கு இருக்குது. எத்தனையோ விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கார். இவருடைய பரிமாணம் எத்தனையோ இருக்குது. பேராசிரியராக இருந்திருக்கார், கலைஞராக இருந்திருக்கார். அவருடைய மேடை பேச்சுகள்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கவிதைகள், கட்டுரைகள், திரை இசை பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அருமையான பக்தி பாடல்கள், இன்றளவும் நம்மளுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி பாடல்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கும் பக்த சிகாமணி கலைமாமணி டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் நினைவலைகளை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு துறை உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு பண்பாட்டுத்துறையில் இயக்குனராக இருந்திருக்காரு. இன்னும் பல பெருமைகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் அவரோட குடும்பத்தாரோடு இணைந்து, அவருடைய மாணவரோடு இணைந்து அந்த அனுபவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களெல்லாம் சந்திக்கலாம். முதல்ல ஜெம் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி உலகம் பிரபலம் அடைந்த ஒரு கவிஞரை பற்றி நீங்கள் முயற்சி பண்ணி இந்த எடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ஏன்னா எங்கள் அப்பா பாட்டை பாடினவங்க எல்லாருக்கும் தெரியும். சிறுகாடியை பற்றி தெரியும். சிறுகாடி சித்தப்பா தான். அவரை பற்றி தெரியும். ஜேசுதாஸ் எல்லாம் பாடாத சிங்கர்ஸே கிடையாது. அத்தனை பாடகர் பாடகிகள் இப்போ வந்து அப்பாவுடைய பாட்டை பாடியிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டு இவர் தான் பாடினது இவர் எழுதுனதுங்கிறத பல பேருக்கு தெரியாது. ஈவன் விநாயகன் வினை தீர்ப்பனிலிருந்து நீ கடைசியாக பாரிஜாத பூவை வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அது அப்பா எழுதின பாடல்கள் தான். அப்பா பற்றி ஒரு ஒரு பையனாக எனக்கு ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான். இன்றைக்கி நாங்கள் சொசைட்டியில் இன்றைக்கி சாதக பறைகள் சங்கர்ன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. டிசிப்ளினாக இருக்கிறோம். இந்த அளவு இருக்கோன்னா, அதுக்கு எனக்கு வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். அவர் எப்படி ஒவ்வொருத்தர்ட்டையும் பழகுனாரு. அவருடைய பழகுறது வந்து இவங்க பெரிய ஆள், இவங்க சின்ன ஆளுன்னு கிடையாது. மனிதன். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் அவரோட அன்பு இருக்கும். பாகுபாடே இருக்காது. அது வேலை செய்கிறவங்கலேருந்து அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி, ஈவன் சிஎம்மாக இருந்தாலும் சரி, அவர் எல்லார்கிட்டயும் ஒரே அந்த அன்புங்கிறது எங்கேயும் மாறுபடவே மாறாது. அதனால் அந்த பழக்கங்கள், அப்புறம் வீட்டில் வர எல்லாருக்கையும் நாங்கள் உத்து கவனிப்போம். அவர் பேசுகிறது, வரவங்ககிட்ட இருந்து, அதுலேருந்து நாங்கள் ஒவ்வொன்றா அவர்கிட்ட அப்படியே வாழ்க்கையே அப்படி தான் அப்படியே நடந்தது. என்ன தேவை, வாழ்க்கையில் எப்படி நம்ம நடக்கணும், ஒரு சொசைட்டியில் எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அப்பாட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். கோவப்பட்டாலும் அவர்கிட்ட சில கோபப்பட்டால் எங்கெங்கே கோவப்படணுங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் கோவப்பட்டால் அது எங்கெங்கே செல்லுமோ அங்கே பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இசைக்கல்லூரியில் +2 முடிச்சுட்டு சேரும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஏரோநாட்டிக்கல் இது மாதிரி நிறைய வந்தது. ஆனால் நான் போய் இசைக்கல்லூரில் சேரும்போது அப்போ வீட்டில் எல்லா பிரதர்ஸ் எல்லோரும் கூட எதிர்த்தாங்க. என்ன நீ போய் மியூசிக் படித்து என்ன பண்ண போகிறேன்னு. அப்போ அப்பா வந்து தடுக்கலாம், படிக்கட்டும் வரணும். இன்றைக்கி அந்த மியூசிக் காலேஜ் போய் படித்து தான் இன்றைக்கி நான் சாதக பறைகள் ஒரு இசைக்குழு நடத்த முடிஞ்சுது. இந்த அளவு வர முடிஞ்சதுக்கு காரணம் அது அவர் போட்ட இதுதான். அதுமாதிரி அண்ணா சொன்ன மாதிரி வீட்டில் இசை இருந்தது. அவர் கூட ரெக்கார்டிங் போகிறது. அப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. வாழ்க்கையே ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணுன்னா, இப்போ என் பேருக்கு பின்னாடி என்ன தான் போட்டுக்கிட்டாலும் இத்தனை டிகிரி எல்லாம் இருந்தால் கூட, சன் ஆஃப் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படிங்கிற போகிற அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையவே கிடையாது. அது மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவருக்கு மகனாக பிறந்தது தான் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப புண்ணியம். அது என்னென்னா அவர் வாழ்க்கையில் ஒரு பையனை ஒன்றும் எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்மீகத்தை பற்றி ஏன் பிறந்தோம், எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து போகிறோங்கிறத பல ஞானிகள்கிட்ட எங்களை கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த பழக்கம் இதெல்லாம் வர வர நம்மளுக்கு புரிஞ்சுது. இதாண்டா லைஃப், எல்லாத்தையும் அன்பாக இருப்போம், இதுதான் லைஃப், இது இப்படி இருக்கணுங்கிறத வந்து அவர் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. பல விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, தமிழாகவும் சரி, தமிழில் இவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்கிறதுக்கு காரணம், இசையில் இவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுக்கு காரணம், இது எல்லாமே வந்து அப்பா கொடுத்தது தான். அதே மாதிரி இன்னொரு அனுபவம் என்னென்னா, நான் ஒரு தடவை ஒரு சேனலுக்குள்ளே போகிறேன். அங்கே ஒரு மீட்டிங், சாதக பறைகள் சங்கர்னு தெரியும். அங்கே போனால் ராமநாராயணன் உட்காந்தாரு, எல்லோரும் இருந்தாங்க. நான் போனேன், இது மாதிரி யார் தெரியுமான்னு ஒரு சொன்னார். இது மாதிரி உளுந்தூர்பேட்டை சண்முகத்தோட சன். அவர் ஏஞ்சி நின்ட்டார். அதில் உட்காந்தார், ஏஞ்சி நின்ட்டார். நின்று என்னுடைய வாத்தியாரோட பையன் சொல்லி அப்படியே வந்து பிடிச்சி உட்காந்தார். இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் கிடையாது. எங்கே போனாலும் நான் இதுக்கு மேலே அவர் அப்பாவுடைய பேரை சொன்னால் தான் நம்ம ஒரு மரியாதையும் கிடைக்கும், ஒரு இதுவும் கிடைக்கிற ஒரு இதில் எங்களுக்கு கொண்டு வச்சுருக்காரு. அது அண்ணன் சொன்ன மாதிரி சொத்துங்கிறது இல்லை. இதுக்கு மேலே இது யாருக்கு கிடைக்கும், எந்த பசங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பேர். ஆனால் பேர் புகழோட இந்த மரியாதை நம்மளை அப்பா பேருக்கான ஏஞ்சி தான் நிற்பாங்க. அதை யாருக்கு கிடைக்கும், எந்த மகனும் மகளுக்கும் கிடைக்காத ஒரு எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தான் அவர். அவ்வளோ அந்த அளவு அவர் அதை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம சாதிச்சிட்டோம், இவ்வளோ கச்சேரி பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணோம் இன்னொன்று. அப்போது ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணும்போது அவர் சாதக பறைகள்லாம் பேசிட்டு கீழே பேரை பார்த்தோன்னே நீ ஒன்றுமே பண்ணலன்னாரு. இல்லை, அப்போ வந்து தான் புரிஞ்சுது நம்மளுடைய அப்போ தான் அகங்காரமும் நம்ம உடையும், அப்பப்போ உடையிறதுக்கு அதுக்கும் அப்போ தான் புரிஞ்சுட்டேன். அப்பா பண்ண சாதனை நம்ம ஒன்றும் பண்ணலையே, ஒரு 0.1% கூட பண்ணலையே, அப்போ நம்ம இன்னும் எங்களை நோக்கி ஓட வைக்கிறாரு. இப்போ அவர் இல்லைன்னா கூட எங்களை ஓட வைக்கிறாரு. என்ன
ஏதாவது பண்ணணும், சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும், ஏதாவது மியூசிக்கில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்போ அவர் பண்ணதான் பண்ண முடியாது, அது அது வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் அவர் பேர் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்மளும் சொல்லணும், நம்மளும் அவர் பேரை அதை காப்பாற்றுக்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது மாதிரி வேறு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் அண்ணனும் அக்காவும் நிறையா சொல்லிட்டாங்க, விருந்தோம்பல் பற்றி, அவருடைய அன்பை பற்றி, லவ்வை பற்றி. என்ன அப்புறம் முக்கியமாக நான் இவ்வளோ ஷீல்டு, இவ்வளோ அன்பளிப்பு, இந்த மொமெண்டோஸ்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை இன்னும் மெயின்டைன் பண்ணணும். அவர் சொல்லுவார், இது எல்லாருக்கும் கிடைக்காது, ஒவ்வொரு கச்சேரியும் உனக்கு கிடைக்குது, இதை சாதாரண ஒரு கட்டை நினச்சி தூக்கிப்படாத, இதை உன்னை மதித்து, உன் தொழிலை மதித்து, உன்னை அங்கீகாரம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு மொமெண்ட். இதை நீ லைஃப் லாங்காக நீ அதை பாதுகாக்கணும், வெறும் கட்டை நினச்சிடக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நாங்கள் அவர் ஒரு வாழ்க்கையை ஒரு அனுபவமாக, ஒரு பாடமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அண்ணன் அருள் அண்ணா தான் சொல்லணும்ப்பா. ஒரு விஷயம் இப்போது தம்பி சொன்னப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் ஆன்மீகத்தில், பக்தியில் இதெல்லாம், ஆனால் ஆன்மீகங்கிறது எப்படி இருக்கணுன்றதை இப்போ தம்பி சொன்ன தெரியுமா, ஞானிகள்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போவாரப்பான்னு. அப்போது அவர் ஒரு பாடல்களை எழுதியிருக்காரு. என்னுடைய ஆட்டமெல்லாம் நீ அமைத்த மேடையிலே, இசைவதுவும் அசைவதும் நீ காட்டும் பாதையிலே. இதை விட வேறு ஒரு விளக்கமே தேவையில்லை. ஆன்மீகம்னா என்ன, நீ ஆட்டி வைக்கிற, நாங்கள் ஆடுறோம், இதுதான் வாழ்க்கை, அந்த வழியில் தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உறுதுணையாய் வருகிறது. ஆழமான கருத்துக்கள், எளிமையான வரிகள் அப்படின்னு ஆமா. சொல்லலாம். தமிழ் இசை, அதாவது இந்த நூற்றாண்டில் தமிழ் இசைக்குன்னா அது அப்பாவை தான் சொல்லணும். நான் எங்கள் அப்பானால உண்மையை தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய மும்மூர்த்திகள் இருந்தாங்க, தமிழ்லேயும் மும்மூர்த்திகள் இருந்தாங்க. அவங்க மும்மூர்த்திகள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழ் இசை, தமிழ் எங்கேயும் ஒழிக்கணும். தமிழில் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், இதுக்கப்புறம் தமிழ்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல் தான். ஏன்னா இந்த கீதம் சங்கீதம் தமிழிசை மன்றத்தில் அப்பாவுடைய தமிழிசை பாடலை, தமிழ் இசையில் முத சீர்காழி கோவிந்தராஜன் எங்கள் சித்தப்பா பாடினது கீதம் சங்கீதம். உடல் சிலிர்க்கும், உயிர் வளர்க்கும் இனிய கீதம் சங்கீதம். ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பாடல். அதுதான் எல்லா இடத்துலையுமே எதிரொலிச்சது தமிழ் இசையில். அதுக்கப்புறம் அவர் பாடிய தமிழ் பாடல்களில் 199 பாடல்கள் அப்பா இயற்றிய பாடல்கள் தான். இப்போ சார் சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்ற ஒரு ஆன்மீக பாடல், பக்தி பாடல். பக்தி மார்க்கத்தில் இருக்க எல்லாருக்குமே மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல். இது ஐயா அவர்களின் வரிகளில் வந்திருக்கு. இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு அழகான அனுபவம் ஐயாவுக்கு இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வாயிலேருந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஜெம் டிவிக்கும், ஜெம் டிவி நிர்வாக இயக்குனருக்கும் முதல்ல எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி ஜெம் டிவி தொடங்கின உடனேயே எங்கள் தந்தையாரை நினைவுபடுத்தி, கலைமாமணி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை நினைவுபடுத்தி இங்கே நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணுறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் தலை வணங்குகிறோம். இதில் என்னென்னா, நீங்கள் கேட்டீங்க சின்னஞ்சிறு பெண் போலே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க விருந்தோம்பல் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் தந்தையார்னு. அவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாடு ஒன்று வளர்த்தோம், லக்ஷ்மி மாடுன்னு. அந்த மாடு என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். டெய்லி காலையில் நான் தான், என்னுடைய சின்ன வயசு அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, நான் தான் அதுக்கு எல்லாமே அந்த வைக்கல் போடுறது, அந்த பருத்தி கொட்டை எல்லாம் போட்டு போடுறது எல்லாமே. அது கொஞ்சம் முரட்டு மாடு. அந்த மாடு அவுந்துக்குச்சுன்னா யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வருவேன், அது என்கிட்ட குழந்த மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி காலையில் எந்திரிச்சு முதல்ல இட்லி எடுப்பார். அது எல்லாமே சாப்பிடும், இட்லி, கேக், எது கொடுத்தாலும் அந்த மாடு சாப்பிடும். ஆமாம், அது வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி தான் லக்ஷ்மின்னு. அது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு தெய்வம் மாதிரி, ரொம்ப பிரியப்பட்டு வாங்கிட்டு வந்தார் அந்த மாட்டை. காலையில் எந்திரிச்சு அதுக்கு இட்லி கொடுப்பாரு. அந்த இட்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பார் அவர். அந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, கால்நடைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்
அப்படிங்கிற ஒரு கால்நடைகளும் நம்மளை சேர்ந்தது. அந்த வாயில்லா ஜீவனையும் நம்ம வந்து பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் என்ன அனுபவம்னா, கொஞ்சம் நான் வாழ்த்தனம் பண்ணுவேன், கொஞ்சம் நிறையவே பண்ணுவேன். வெளியே பசங்களோட, சின்ன பசங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சைக்கிளில் ரேஸ் போகிறது, கீழே விழுறது, அடிபடுறது. அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்தேன்னா என்னை போட்டு அடிச்சிடுவார். ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற நீ, உழுந்து எனக்கு காயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டார், அடிச்சிடுவார். அடித்த பிறகு வந்து நம்ம ரூமில் உட்காந்து அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டோம்னா வந்து பார்த்தா தடவி கொடுத்துட்டு காயப்பட்ட இடத்துல மருந்து போட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பார். இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் நான் நினச்சிட்ருக்குறோம். அது மாதிரி வந்து ஒரு நல்ல பண்பு. பாடல்கள் எழுதும்போது ராகம் போட்டு பாடி தான் எழுதுவார். அவர் பாடல் எழுதுகிற பாடல்லாம் ராகம் போட்டு அந்த பாடல்களை பாடி தான் எழுதுவார். அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம பாட்டு நம்ம இப்படி பாடினா நல்லா இருக்குமோ. நான் இசை கற்றுக்கல, இருந்தாலும் அவருடைய அந்த பாடல்கள் பாடுற விதம், அவர் அந்த பாடல் வரிகளை வந்து பாடி எழுதுகிற விதம், அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. பாடுவேன். அப்போ சின்ன வயசில் வந்து இவங்க எல்லாமே வருவாங்க, மாமா எல்லாமே, அவருடைய மாணவர்கள் எல்லாமே வருவாங்க. வந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னுவார். இவங்க நல்லா பாடுவான் பாருங்கன்னுவார். இந்த அறுவடை வீடு கொண்ட திருமுருகா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுவேன். அதில் வந்து ரொம்ப பாராட்டுவார். அதுமாதிரி சின்னஞ்சிறு பெண் போல கேட்டிங்க. சின்னஞ்சிறு பெண் போல எப்படின்னா, அவர் டெய்லி வந்து நாங்கள் சிதம்பரத்தில் இருக்கும்போது டெய்லி வந்து கோயிலுக்கு போவார், நடராஜர் கோயிலுக்கு. நடராஜர் கோயிலுக்கு போகும்போது அந்த அன்னை சிவகாமி அம்மன் அந்த சன்னதியில் நின்று அந்த அழகை அப்படியே பார்ப்பார். அந்த அழகை பார்த்து தான் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சீரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி. அப்போ அந்த நீங்கள் சரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள். அந்த 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 இது அந்த சாமி அன்னை சிவகாமி பார்த்தீங்கன்னா அந்த ஜடையை வந்து அழகாக ஆமாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிச்சு பூ பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்னு அந்த அந்த இதை வர்ணித்து தான் பாடினார். அதே மாதிரி அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். வந்து திருவல்லிக்கேணியில் வந்து பார்த்தசாரதி கோயில் இருக்குது. அந்த பார்த்தசாரதி கோயில் வந்து பாடல் எப்படி உருவாச்சுன்னா, எங்கள் சித்தப்பா சீர்காழியாரும் அவரும் வந்து மெரினா கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அவர் வந்து, ஆனால் நம்ம பார்த்தசாரதி ஏதாவது ஒரு 4 வரி நம்ம எழுதுங்கன்னு, அங்கே கடற்கரையிலேயே பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. அதாவது ஆமாம், ஆர்க்கும் மலைகள் பாட்டு பாடும் வள்ளிக்கேணித்தில் பிள்ளை பெருமான். அதாவது அந்த கடற்கரையில் உட்காந்து எழுதினால அந்த அந்த அலைகளை வந்து வரிகளாக போட்டார். ஆமாம், சூழ்நிலையை வச்சு. ஆமாம், ஆர்க்கும் அலைகள் பாட்டு பாடும் அல்லிக்கேணி பிள்ளை பெருமான் திருவல்லிக்கேணி பிள்ளை பெருமான் பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அப்படின்னு அந்த வரிகள் போட்டு எழுதி சொல்லுவார். இந்த மாதிரிலாம் போட்டு அது வந்து ஒரு இது மாலும் மருகனும் அப்படின்னு ஒரு
ஒரு ரெக்கார்ட் ஒன்று பண்ணாங்க. முதல்ல வந்து அப்பா பாடல் தான் சீர்காழி எங்கள் சித்தப்பா சீர்காழியார் பாடினது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முருகர் பாடலாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஏன்னா அப்போ எல்பி இபின்னு இருக்கும், 2 பக்கமும் பாடல்கள் வரும், திருப்பி போட்டுக்கலாம். அப்போ வந்து ஒரு சைடு வந்து முருகரை பற்றி இருக்கும், இன்னொரு சைடு வந்து பெருமாள் பற்றி இருக்கும். அது ஆமாம், சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் இணைச்சி மதம் எல்லாமே நம்மளாம் ஒன்று தான், நாமளாக வந்து எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடே மாலும் மருகனும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது வந்து ரொம்ப ரெக்கார்டு பிரேக்கு. அதே மாதிரி முதல்ல எம்எஸ் அம்மா பாடின சுப்ரபாதத்தை தமிழில் வந்து மொழிபெயர்த்தது எங்கள் தந்தையார் தான். அது ஒரு சாதனையும் அது ஒரு பெரிய சாதனை. 1 லட்சம் ஆமாம் ஆமாம் வந்து கோல்டு டிஸ்க் வாங்கினார். அது ரொம்ப ரெக்கார்டு. அது கவிதைன்னு எழுதும்போது எல்லாரும் கவிதையை எழுதி அனுப்புவாங்க. இப்போ ஒரு கம்போசர் டியூன் கொடுத்தா எழுதுவாங்க. அப்போ அப்படி இல்லை, பாட்டு எழுதும்போதே டியூன் பண்ணிடுவார். இந்த ராகம், இந்த மெட்டு, இந்த நடை, திசர நடை என்ன இதுங்கிறத தாளம்லேருந்து ராகத்துலேருந்து பாடி டியூன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவார். இசை ஞானத்தோட சேர்ந்து. ஆமாம், இசையோட தான். அதில் தான் நிறைய அப்படி தான் எடுப்பாங்க. வந்து ஒரு கம்போசராக தான் இருப்பார், கவிஞர் மட்டும் இல்லை, அவர் கம்போசரும் அவர். ஆமாம், அவர் வந்து பாடல் எழுதுறதே ராகத்தோடு தான் எழுதுவார், ராகத்தோடு தான் பாடியே எழுதுவார். நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கூட அப்படியே ஏதாவது ஒரு இதை தட்டுவேன், தம்பி அவனுக்கு கூட சேர்ந்து தட்டுவான். நாங்கள் அப்படி தான் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை. ஆமாம், நாங்களாம் ரிதம் செக்ஷனு, அதனால் வந்து அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அந்த கம்போசிங் இதில் கூடவே ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தார் சங்கர் ராம். அப்போது அந்த இது மியூசிக் அவருக்கு மைண்ட்லேயே ஊறிடுச்சு. அதனால் எங்கள் சித்தப்பா அப்பாலாம் உட்காந்து ஏதாவது ஒரு இதாக பேசுவோம், குழந்தைங்களெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஆராதனா சாங் ஒன்று வரும், மேரி சப்பந்தோ கீ, அந்த டியூனை எங்கள் சித்தப்பா சும்மா இருக்க மாட்டார், அந்த டியூனை கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடுப்பா நீ அப்படின்னு. இவர் உடனே அந்த மியூசிக் அவருக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குல்ல, சித்தப்பா என் மேலே ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னு. சித்தப்பான்னு அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி அவர் பேரில் பாடிடுவார். யார் அவர் பேரில் பாட சொன்னாங்களோ அதை இவர் பாட ஆரம்பிச்சிடுவார். அந்த சின்ன மழலை குரலில் பாடுவார். அவ்வளோதான். இப்போ மியூசிக் கம்போசராக இருக்கிறாரு, பாடுவார். இப்போ உங்களை பற்றி கூட இப்போ பாட சொன்னால் அப்போ அந்த வயசில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி பாடிடுவான், அந்த மாதிரி பண்ணுவார். அது மாதிரி விருந்தோம்பல் சொன்னாங்க, அவங்க நிறைய பேசிட்டாங்க விருந்தோம்பலை பற்றி. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, உளுந்தூர்பேட்டையில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எங்களுடைய இடம்தான். அப்போ அவருக்கே தெரியாது எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு. எங்கள் அப்பாவுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஒரே பையன் வந்து உளுந்தூர்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டு எங்கள் இடம். அப்போ வந்து மகப்பேருக்கு வந்து இப்போ டெலிவரிக்கு போகணும் அப்படின்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து கடலூருக்கு தான் போகணும். இப்போ கடலூருக்கு போகும்போது அந்த காலத்தில் வந்து சிசரியன் கிடையாது, இந்த மாதிரி நம்ம மருத்துவம் வந்து இன்றைக்குள்ள அந்த டெக்னாலஜி எதுவும் கிடையாது. அன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டும் கம்மி. அப்போ வந்து கடலூருக்கு போகும்போது நிறைய தாய்மார்கள் இறந்து போயிருக்காங்க. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு மகப்பேறு இல்லம் கட்டினார், மருத்துவமனை. அதாவது இந்த யாருமே கடலூர் போயிட்டு இந்த மாதிரி உயிர் சேதம் வரக்கூடாது, நம்ம ஊர் மக்கள். அவர் வந்து தன்னுடைய மகன்கள் தன்னுடைய மக்களை மட்டும் பார்க்கல, உளுந்தூர்பேட்டையில் மற்ற மக்களையும் மனசில் வச்சு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணார். இந்த மாதிரி வந்து வரவங்க வந்து இங்கே வந்து தங்கி இங்கே டெலிவரி பார்த்து சேஃபாக வந்து அவங்க போகணும். அதில் முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு ஒரு செயின் ஒன்று போட்டார். அந்த முதல்ல பிறந்த குழந்தை வளர்ந்து அவன் வந்து உளுந்தூர்பேட்டையில் என் தம்பி கூட கிளாஸ்மேட்டாக இருந்தான். ஆமாம், 5 பவுன், அப்போயே 5 பவுன் போட்டார். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, அவர் முதல்ல வந்து பெரியாரிசம் தான். எங்கள் வீட்டில் வந்து தீக்கால இருந்தார், பெரியாருடைய சிலை இருக்கும், கடவுள் சிலை இருக்காது, அவர் கடவுள் மறுப்பு, அந்த மாதிரி இருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஆன்மீகம் வந்து எப்போ உள்ளே நுழைஞ்சதுன்னா, அவர் உள்ளத்தில் வந்து சிதம்பரத்தில் இருக்கும்போது அவருக்கு அம்மை போட்டிருந்தது.
இப்போ அப்போல்லாம் வந்து அம்மை வந்து ஒரு கொடிய நோய் அது. அப்போ பெரிய அம்மைங்கிறது அவ்வளோ சொல்லிடுவாங்க, யாருமே வந்து பிழைக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து வெளியில் கேட்டில் வந்து அந்த நாயை கட்டிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அல்சேஷன். அது வந்து எங்கள் அப்பாட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்போ வந்து அவருக்கு உள்ள டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாரு. எங்கள் அம்மாலாம் எல்லாமே அழுகுறாங்க. நாங்கள் எல்லாமே வந்து வீடே வந்து ஒரு சோகமயமாகிடுச்சு. அப்போ வந்து அவருக்கு என்ன தோணுச்சோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஒளியோ என்னவோ தெரியல, நாய் இறந்துடுச்சு. நல்லா இருந்த நாய் இறந்துடுச்சு. ஒரு எருமை மாடு வேகமாக அவரை நோக்கி வர மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த எருமை மாட்டு மேலே ஒரு சின்ன சிறுவன் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அவன் வந்து என் கழுத்தில் மாலையை போடுறான் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் உள்ள நாய் இறந்து போகுது. அந்த மாலை வந்து கீழே என் கழுத்தில் விழுதுன்னு சொல்கிற நேரம் வெளியே நாய் வந்து இறந்துருச்சு. இவர் வந்து புத்துயிர் வந்துருச்சு. இவருக்கு வந்து உணர்வு வந்துருச்சு. இதுதான் நடந்தது. அதில் உதித்தது தான், நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, முருகா முருகா முருகா. அந்த வாயார பாடி தாயாகி நின்று, தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவே என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நாளும் நல்லவனாக்க, நாயேனை நாளும் நல்லவனாக்க, ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், நீ எல்லாம் தெய்வமில்லை. இன்றைக்கி இந்த பாட்டு ஒலிக்காத பட்டி தொட்டியே இல்லை. இந்த பாட்டுக்கு மெய்யூர்காதவங்க தமிழர்களே இன்றைக்கி இல்லை. தமிழ் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும், தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். காலை இளம் கதிரொலி அது நான் பாடுவேன், நீ பாடு. இல்லை, ஓகே. அதே மாதிரி வந்து இதிலேருந்து தான் அவர் வந்து இந்த ஆன்மீகம் நாட்டம் அவருக்கு அதிகமாச்சு. அதுலேருந்து நிறைய முருகர் பாடல், ஆமாம், இந்த பாடல் மூலியமாக தான் நிறைய. அதுக்கு முன்னாடி இல்லை, அது ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்போ வந்து பக்தி பாடலாக இருக்காது. அதாவது எப்படின்னா, அது வந்து உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா இறைவா வடிவேலா முருகா. அது வந்து அவர் நார்மலாக, அதாவது ஒரு கவிஞர் வந்து ஒரு பக்தி பாடல் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் அவர் எழுதினது. ஆனால் ஒரு உள்ளத்தோட உயிரோட்டமாக அவர் ஆன்மீகம், அந்த ஒளி, எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அந்த ஒளி வந்து அனுபூதியாக இருக்கார். புரியுது. ஆமாம், அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த பாடலை வந்து அவர் அதில் ஆன்மீகம் உள்ளே போயிட்டு, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்சிடெண்ட்டு என்னென்னா வந்து ஒரு நிகழ்ச்சி, அதில் எல்லாமே உட்காந்துருக்குறோம். அப்பா, அப்போ நான் சின்ன பையன் தான், எல்லாமே ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர், நல்ல நாமம் போட்டு அவர் ஐயங்கார், அவர் எல்லாம் அப்படி உட்காந்துருக்கும்போது நேராக அங்கே வந்து எங்கள் அப்பா காலில் விழுவுறாரு. விழுந்துட்டு கையை பிடிச்சிட்டு, எங்கள் அப்பா, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் காலிலலாம் விழுவுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய இவர், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த கண்ணபுரம் பாட்டு நீங்கள் எழுதுனீங்களே, அந்த பாட்டை நாங்கள் டெய்லி கேட்டு அதை யார் எழுதுனாங்கன்னு பார்க்கணுன்னு, இல்லை இவர் தான் எழுதுனான்னு சொன்னாங்க. அந்த கண்ணபிரானையே நாங்கள் பார்த்து பண்ணணுமா, அதை நினச்சி தான் உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் வந்தேன். பெரியவர் பண்ணார். இதெல்லாம் வந்து நாங்கள் வாழ்க்கையில் அவருடைய மரியாதை வந்து நாங்கள் நேராக பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்னா எங்களுக்கு கிடையாது, அவரால் தான். உளுந்தூர்பேட்டை சண்முகம் பையன்,
இப்போ அவரால் வந்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சியெலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவர் பேரை சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. அது வந்து உண்மையிலே வந்து தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பூர்வ ஜென்மம் அப்படின்னு அந்த புண்ணியம் இருக்குங்களே, அதுதான் அந்த புண்ணியம் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த புண்ணியம் இன்னை வரைக்கும் எங்களை காப்பாற்றிட்டுருக்கு. அதுதான் உண்மை. இது வரைக்கும் இவங்க எல்லாரும் பேசினதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, ஒரு தந்தையாக அவர் சொல்லி வளர்க்கலை, ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டி வளர்த்துருக்கார் அப்படிங்கிற அருமையான விஷயந்தான் இவங்க பேசினதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கு.